இப்போ டென்டல் இம்ப்ளாண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக டியூரேஷன் ஆஃப் டென்டல் இம்ப்ளாண்ட் என்னன்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ எனக்கு நான் ஊர்லேருந்து வரேன் டாக்டர், 2 நாள் தான் இருக்க போகிறேன், டென்டல் இம்ப்ளாண்ட் செஞ்சுக்கலாமா, உடனே பல்லு கிடைக்குமா, லீவு கிடைக்காது, இம்ப்ளாண்ட் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும், ஏன்னா நான் ஃப்ரண்ட் பல்லாம் ஆடுது, பல் எடுக்க போகிறேன், ஆஃபீஸ் போகணும், என்னால் ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாது. ஸோ டென்டல் இம்ப்ளாண்ட்டோட டியூரேஷன் என்ன டாக்டர், எத்தனை நாள் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டென்டல் இம்ப்ளாண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூ திங்ஸ் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ இம்ப்ளாண்ட்னாலே இட்ஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இந்த இம்ப்ளாண்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், ஒரு சர்ஜரி பண்ணும்போது யூஸ்வலாகவே ஒரு சர்ஜரினா ஒரு பர்டிகுலர் டைம் வேணும். சர்ஜரி முடிச்சிட்டோம், இம்ப்ளாண்ட்டுங்கிறது ரூட்டோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், பற்கள் வேரோட ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கு மேலே பல்லு கொடுக்கணும் அப்படின்னா அந்த பல்லு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ப்ளஸ் அந்த இம்ப்ளாண்ட் நம்ம எலும்பில் பொருத்துறோம் அப்படின்னா அந்த எலும்பில் பொருத்தின பல்லு அந்த எலும்பு ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது. ஸோ இம்ப்ளாண்ட் பொருத்தக்கூடிய சர்ஜிக்கல் டைம், அதுக்கு மேலே பற்கள் கொடுக்க வேண்டிய டைம், ப்ளஸ் நம்ம எலும்பில் அந்த இம்ப்ளாண்ட் ஹீல் ஆகிறதுக்கு உண்டான டைம். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நான் எவ்வளோ அந்த டியூரேஷன் என்னன்னு உங்களுக்கு அப்போ தான் நான் சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இதை டயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இதை நம்ம பேசுவோம் அப்படின்னா, எப்படி நம்ம இதை பிரிப்போம் அப்படின்னா, யூஸ்வலாக இம்ப்ளாண்ட் சர்ஜரியை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று இம்மீடியட் இம்ப்ளான்ட்னு பேர், இல்லைனா டிலேட் இம்ப்ளான்ட்னு பேர். இப்போ இம்மீடியட் இம்ப்ளான்ட்னா என்ன, பற்கள் எடுத்து அன்றைக்கே அதே சிட்டிங்கில் அதே சர்ஜரியில் இம்ப்ளான்ட் பொறுத்துறது இம்மீடியட் இம்ப்ளான்ட். இப்போது டிலேட் இம்ப்ளான்ட்னா ரொம்ப வருஷம் முன்னாடி ஏற்கனவே பற்கள் எடுத்துட்டோம், கடவாப்பல் யூஸ்வலாக எடுத்துருந்தா ரீப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவர் சின்ன வயசில் எடுத்திருப்பாங்க. ஸோ பற்கள் எடுத்த இடம் ஹீல் ஆகி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல நம்ம இம்ப்ளான்ட் பொறுத்துறதுக்கு பேர் டிலேட் இம்ப்ளான்ட். ரொம்ப சிம்பிள், டிலேட் இம்மீடியட். நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. இது சிம்பிளாக வச்சுக்கணுன்னா 2 விதம், இம்மீடியட் இருக்குது, டிலேட் இருக்குது. ஸோ இது இம்ப்ளான்ட் பொருத்தக்கூடிய டைம். நெக்ஸ்ட்டு இம்ப்ளான்ட் பொருத்தினதுக்கப்புறம் பற்கள் கொடுக்கணும் இல்லையா, அதுலேயும் 2 இருக்குது, இம்மீடியட், டிலேட் ஆர் கன்வென்ஷனல் பேர். இம்மீடியட்னா என்ன, இம்ப்ளான்ட் பொருத்தி அந்த பொருத்தின இம்ப்ளான்ட்டு மேலே உடனே பற்கள் கொடுக்கறது இம்மீடியட். கன்வென்ஷனலாக என்ன, இம்ப்ளான்ட் பொருத்தியிருப்போம், இம்ப்ளான்ட் பொருத்தி ஒரு 3 to 4 months நல்லா ஹீல் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே பற்கள் பொறுத்துறது கன்வென்ஷனல். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 விதமாக இருக்குது, இமீடியட் இருக்குது, டிலேட் இருக்குது. பற்கள் கொடுக்கறதுக்கும் இமீடியட் இருக்குது, கன்வென்ஷனல் இருக்குது. இதுதான் ஆன் அ ப்ராட் பேஸ். இதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஆன் அ ப்ராட் பேஸ் இது மாதிரி 2ஆக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம இம்ப்ளான்ட்டோட டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வரும்போது பேஷண்ட் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுவோம், எக்ஸ்ரே எடுப்போம், அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன், சுகர் எப்படி இருக்குது, பிபி எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் பொறுத்துறது அப்படின்னா அந்த ஒரு 3 days டயத்தில் நம்ம எல்லா பற்களையும் எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் பொருத்த முடியும். ஸோ இன்னொரு 3 days டயத்தில் இம்ப்ளான்ட்டுக்கு மேலே பற்கள் கொடுக்க முடியும். ஸோ அப்படின்னா ஒரு 1 week to 10 days டயத்தில் அவங்களோட போன் ஃபேவரபுளாக இருக்குது, மெடிக்கல் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குன்னா ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் கூட, அதாவது மேல் தாடையில் ஒரு 4லேருந்து 6 இம்ப்ளான்ட், கீழ் தாடையில் 4லேருந்து 6 இம்ப்ளான்ட், பற்களை எடுத்துட்டு பற்கள் எடுத்த இடத்துல இம்ப்ளான்ட்டை பொருத்தி இம்ப்ளான்ட் பொருத்தின இடத்துல அதுக்கு மேலே டெம்பரரி பற்கள் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் இம்மீடியட் இம்ப்ளான்ட், இம்மீடியட் லோடிங்னு பேர். ஸோ இன் அ வெரி ஷார்ட் டைம் ஃப்ரேம், ஒரு 1 week to 10 days இருந்தால் போகிறோம். இந்த 1 week to 10 days டயத்தில் இந்த என்டையர் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த இம்ப்ளான்ட் மேலே பொறுத்துற பற்கள் டெம்பரரி பற்களாக இருக்கும். ஆனால் அவங்களால நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். கடினமான பொருட்களை மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்க முடியாது, சாஃப்டான டயட் சாப்பிட்லாம். 3 to 4 months ஃபுல் ஹீலிங் ஆனதுக்கப்புறம் இன்னொரு 1 week to 10 days டயத்தில் இந்த டெம்பரரி பற்களை எடுத்துகிட்டு பெர்மனன்ட் பற்களை ஃபுல்லாக பொருத்த முடியும். ஸோ இந்த இம்ப்ளான்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு 1 week to 10 days டைம், அது சர்ஜிக்கல் ஃபேஸ் அண்ட் டெம்பரரி டீத் ஃபேஸ். இது நான் ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட்டுக்கே சொல்கிறேன். செகண்ட் ஃபேஸ் 3 to 4 months கழித்து ரெஸ்டரேட்டிவ் ஃபேஸ், அது பற்களை பொறுத்துற ஃபேஸ். இதாக நான் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரே ஒரு பற்களை மட்டும் எடுத்து பற்கள் பொறுத்துறதுக்கு நம்ம டென்டல் கிளினிக்கில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சிடி எடுத்துட்டோம்னா ஒரே நாளில் பற்களையும் எடுத்து இம்ப்ளான்ட்டையும் பொறுத்து அதுக்கு மேலே டெம்பரரி பல்லு ஒரே சிங்கிள் விசிட்லேயே பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் எல்லாமே மற்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது சிங்கிள் டூத்துக்கு இன்னும் சீக்கிரம் முடியும்.
ஃபுல் மவுத்துக்கே 1 வீக் டு 10 டேஸில் நம்மளால் இதை பிளான் பண்ணி செய்ய முடியும். என்ன கண்டிஷனில் இதை நம்ம டிலே பண்ணி பண்ணுவோம்? பேஷண்ட்டுக்கு வந்து வாயில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், வந்து நிறைய கொத்துட்டு நிறைய இடத்துல வரலாம், வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், எலும்பு ரொம்ப குறைவாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவோம்? பற்களை எடுத்த இடத்துல அந்த இன்ஃபெக்ஷன் குறைஞ்சு ஹீல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். 3 வீக்ஸ் டு 3 மந்த்ஸ் கூட வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் செய்கிற மாதிரி இருக்கும். இம்ப்ளான்ட் செஞ்சுட்டு எலும்பு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பற்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டிலேடு ப்ராசஸ். ஸோ நான் சொல்கிற மாதிரி இமீடியட்டாக பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 1 வீக் டு 10 டேஸ், அப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு 1 வீக் டு 10 டேஸ். டிலேடாக பண்ணணும் அப் டு 6 மந்த்ஸ் டு 9 மந்த்ஸ் வரைக்கும் ஆகும். அது வந்து அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் அண்ட் அவங்களோட போன் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இம்ப்ளான்ட்டோட ட்ரீட்மெண்ட் டியூரேஷன். இது வந்து எல்லாருக்கும் பொருந்துமான மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு இது பொருந்தும். சில சமயம் வந்து யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம்னா, அது ஜென்ரலாக சொல்லும்போது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலைஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மாதிரி காமனாக சொல்லும்போது என்னாகும், நம்ம பேஷண்ட்டோட இண்டிவிஜுவல் மெடிக்கல் கண்டிஷன் என்ன, போன் கண்டிஷன் என்ன நம்மளால் நமக்கு கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ பேஷண்ட் வரும்போது அவங்களோட மற்ற கண்டிஷனை பார்த்துட்டு இண்டிவிஜுவலாக ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கும்போது ஒவ்வொரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன ஐடியல் டைம் ஃப்ரேம்னு நம்மளால் டிசைட் பண்ணி சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.